ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேருந்து நான் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறேன்க்கா. நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க 1-2 பேருக்கு தான் தச்சு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ப்ராப்பராக நிறைய பேருக்கு தச்சு கொடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எந்த விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலேயே வந்து வீட்டில் இருந்தே வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பயம் இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கஸ்டமர்கிட்ட கேட்டுருங்க. அவங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க என்னைக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறதையுமே நோட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். கஸ்டமர் வந்து இப்போ 20ஆம் தேதி கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் கையில் 19ஆம் தேதி அது ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்தந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸை கொடுக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னாலும் தைக்கிற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். என்னால் எப்படி முடியும் அப்படிலாம் யோசிக்காமல், இல்லை நான் தச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தைக்க பழகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, பயப்படக்கூடாது கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுக்கும். அமௌண்ட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ தான் வாங்க போகிறீங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சரௌண்டிங்கில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பாருங்கள். அதுலேருந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ₹5 ₹10 கம்மியாக வாங்குங்க. அப்போ நம்ம கஸ்டமரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த வருஷம் வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறோம், அடுத்த வருஷமும் அதே தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து அமௌண்ட் கூட்டிக்கலாம். உங்கள் ஏரியாவை பொறுத்து நீங்கள் வந்து கூட்டிக்கிட வேண்டிதான். அதே மாதிரி கஸ்டமர் வந்து எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஹார்ஸாக பேசுவாங்க, ஒரு சிலர் சாஃப்டாக பேசுவாங்க. பெரிய தப்பே நடந்திருந்தாலும் சாதாரணமாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்குக்கு அவங்க பெருசாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதனால் கஸ்டமரை வந்து எப்படி அவங்க போக்கிலேயே நீங்கள் வந்து பேசி பழகுங்க. நிறைய பேருக்கு வந்து இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கும். கஸ்டமர் என்ன சொல்லுவாங்களோ, திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். எந்த தப்பு வந்தாலுமே நம்மளால் வந்து இந்த தொழிலில் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலருக்கு நம்ம தையல் ஒத்து போகும், ஒரு சிலருக்கு ஒத்து போகாது. அதுக்கு தான் நான் எப்போவுமே நீ வந்து புதுசாக ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வர்றாங்க அப்படின்னா, ஒரு 4 ப்ளவுஸ் கொடுத்தா 4யுமே வெட்டணும்னு எதுவும் யோசிக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு ப்ளவுஸ் மட்டும் தச்சு கொடுத்து பாருங்க. நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன்க்கா, நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நான் மற்றது தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுங்க. இல்லைக்கா, நான் வந்து நல்லா தைக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் வந்து ஒரு 10 பேருக்கு தைக்கிறேன் அப்படின்னா ஒரு 8 பேர் நல்லா இருக்குங்காங்க, 2 பேர் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்கிறாங்க. நான் எப்படி பண்ணி கொடுத்தாலுமே அவங்க வந்து அதில் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நீங்கள் ப்ளவுஸ் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலர் தையல் வந்து செட் ஆகாது. அவங்க வந்து இவங்க தைச்சாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள உங்களால் மாற்ற முடியாது. அதனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு, இல்லைக்கா நீங்கள் வேறு யார்ட்டையா தைச்சிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க. டெய்லர் தொழில் வந்து வீட்டில இருந்து பண்றதுனால வீட்டில் ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும். என்னன்னா, இப்போ வந்து வீட்டில் வந்து நான் டெய்லர் தொழில் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் நான் எந்த வேலையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய கற்றுக்கணும். இவ்வளோ நாள் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, தொழிலாக நம்ம எதுவுமே பண்ணலை, வீட்டில் தான் இருந்தோம். அதனால ரிலாக்ஸாக மெதுவாக வந்து வேலையை செய்வோம். இப்போ அப்படி பண்ண முடியாது. கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு தையல் தொழிலுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம தான் ஒதுக்கணும். அதனால அந்த விஷயம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து தையல் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் என்ன, அது மட்டும்தான். நம்ம வந்து சமைக்கிற வேலையோ இல்லை துணி துவைக்கிற வேலையோ எதையுமே வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு 10 ப்ளவுஸ் கேட்குறாங்க, நான் வந்து நிறைய ஒரு நாள் தைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க முடியும். மற்றபடிக்கு மற்ற நார்மல் டேஸில் வந்து நீங்கள் டெய்லி வந்து தைக்கிறதுனால தான் இந்த மாதிரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும். அதனால அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு நோட்டு போட்டு வந்து எழுதிக்கோங்க எப்போவுமே. எதுவுமே, அதாவது ஒரு லேஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லைனிங் வாங்கியிருக்கீங்க ஒரு கஸ்டமருக்காக அப்படின்னா கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்துடும். நம்ம ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு வந்து லேஸ் வாங்குறதோ இல்லை லைனிங் நம்ம அவங்க கொடுத்தாங்களா இல்லை வந்து நம்ம வாங்கினோமாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால நீங்கள் எழுதிருங்க, கஸ்டமர் வந்து லேஸ் கொடுத்துருக்காங்களா, லைனிங் கொடுத்துருக்காங்களா, இல்லை நம்ம எடுத்துருக்கோமா அப்படிங்கிறத. இன்னொன்று, நீங்கள் வந்து தச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணும்போதே கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் தெளிவாக
தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னன்னா ஒரு சிலர் வந்து கரெக்டாக கொடுத்துட்றவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாச கணக்காக கொடுப்பாங்க. நம்ம நேற்று வந்து நான் போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா ஓவர்லாக் மிஷின் வந்து நீங்கள் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்ன ரீசன் அப்படின்னா நான் ஒரு கடை வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக மெதுவாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடிக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, கண்டிப்பாக வாங்குவேன். ஆனால் கடை வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா வீட்டில் வந்து இடம் பத்தாது. ஏற்கனவே இந்த மிஷின் இருக்குது, டேபிள் இருக்குது கட் பண்ணுறதுக்கு, அதனால இடம் வந்து பத்தாது. அதனால நான் வந்து மிஷின் வாங்கலை. கண்டிப்பாக வந்து நான் வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வீட்டில் இருந்து தைக்கிறதுனால நமக்கு வந்து ஓவர்லாக் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் கடன் போடும்போது கண்டிப்பாக ஓவர்லாக் கேட்பாங்க. நம்ம வந்து வீட்டில் இருந்து தைக்கும் போதுமே ஓவர்லாக் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ண மாட்டாங்க. நான் அதனால தான் வந்து நார்மலாகவே தைச்சிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்து தைக்கிறதுக்கு ஓவர்லாக் மிஷின் வந்து வேணுமா அப்படின்னு என்னைய கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் தான் தைக்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்டுமே கம்மியாக தான் வாங்குவோம். கடையிலங்கும்போது அவங்க என்ன ரேட்டு சொன்னாலும் கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட வந்து நம்ம சொல்கிற காசுலேருந்து ஒரு 10 ரூபா கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதனால் கம்பல்சரி கிடையாது. ஆனால் உங்களுக்கு இல்லைக்கா நான் வந்து ஃபினிஷிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை ஓவர்லாக் போட்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ தான் வருது, இவ்வளோதாக்கா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வந்து சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நம்ம தையல் வந்து பிடிக்க பிடிக்க தான் இன்னொரு கஸ்டமர் இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா திடீர்னு கொடுத்து திடீர்னு கேட்பாங்க. அதாவது காலையில் கொடுத்துட்டு மதியம் வேணும்பாங்க, மதியம் கொடுத்துட்டு நைட்டு தாங்கம்பாங்க. 1 hour ஒரு சிலர் டைம் கொடுத்ததெல்லாம் இருந்திருக்கு, நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ப்ளவுஸை வந்து நம்ம நோன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளவுஸ் கிடைச்சா பெரிய விஷயம் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம அப்போ இருப்போம். அப்படிங்கும்போது அந்த ப்ளவுஸை தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் நமக்கு ஒரு திடீர் ஆர்டர்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸை வந்து தச்சுக்கிட்டு பெண்டிங் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கஸ்டமர் வந்து லேட்டாகவே தந்தா போதும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே அது வந்து கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கேட்குறவங்களுக்கு முன்னாடியே அவங்க அந்த பொண்ணு தந்துருச்சு, நம்ம வந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் கேட்டோம், அந்த பொண்ணு முன்னாடியே கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்க மேலே வரும். இதை வந்து தொழிலாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன், 3 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒரு நாள் வந்து 10 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி வரும், ஒரு நாள் வந்து 4 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் 6 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம டைமிங்கை வந்து எவ்வளோ ஸ்பீடாக தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதை கண்டிப்பாக மாற்றிக்கணும். இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு 1 hour ஆகுதுக்கா ஒரு ப்ளவுஸ் தைக்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம தான் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம தைக்க தைக்க தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இன்னொன்று ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் ப்ளவுஸ்னால் என்னது, ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறமா கை ரெடி பண்ணணும், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும், இவ்வளோ தான் ப்ளவுஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ப்ளவுஸ் தைக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற யோசிப்புலேருந்து விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை முடிக்காமல் நீங்கள் எந்திரிக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஓயாமல் நம்ம எந்திரிச்சு உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் தைக்க ஒரு நாள் ஆக தான் செய்யும். நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். நம்ம வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வேலையாக வந்து கிரைண்டரில் மாவு போட்டுட்டு உட்காந்து தைக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. இது வந்து கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும். நீங்கள் வீட்டில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் உட்காருங்க. இப்படி மாற்றி மாற்றி உட்காரதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதே மாதிரி காலையில் பொழுதே தைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி என்ன நடந்தாலும் சரி ஒரு 10 மணிக்கு நம்ம மிஷினில் உட்காரணும். ஒரு ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் நம்ம எப்படி வந்து காலையிலே கிளம்பி போவோம் அந்த மாதிரி தான். ஒரு 10 மணிக்கு உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு 12 மணி வரைக்கும் தைக்கிறோம், அப்புறம் ஒரு 2 மணிக்கு உட்காந்தோம்னா 4 மணி வரைக்கும் தைக்கிறோம். இப்படி தைச்சாலே உங்களால் வந்து மினிமம் 1000 ரூபாய் வரைக்கும் வீட்டில் இருந்தே உங்களால் சம்பாதிக்க முடியும். நமக்கு ஒரு தொழில் தெரியும், அந்த தொழிலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தான் தெரில அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. யாருக்கும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தொழில் கற்றுக்கிட்டதோட சரி, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் கற்றுக்க முடியும். இன்னொன்று, வீட்டு வேலை இருக்குது, எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுக்கா, வீட்டு வேலையே 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது அப்படின்னு யோசிக்கிறவங்க ஈவினிங் டைமை கொஞ்சம் நேரம் தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் டைமிங் வந்து நீங்கள் எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 hour ப்ளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்கள் வந்து உங்களுக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 ப்ளவுஸ் தைக்க முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் மினிமம் வந்து நீங்கள் ஒரு 40 நிமிஷத்துல ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் கரெக்ட் டைம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக தைக்க வேண்டாம், ஓரளவுக்காவது நம்ம வந்து ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க.
எந்த தொழிலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். அது போக போக பழகிரும். வீட்ல இருக்கிறவங்கட்ட வந்து உங்க ப்ரெஷர காமிக்காதீங்க. ப்ளவுஸ் நெறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக கோவப்படுறது, எரிச்சல் படுறது அதெல்லாம் விட்டுட்டு, நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த கோவம்லாம் ஏன் வரும் அப்படின்னா, கஸ்டமர் காலையில கேட்கும்போது நீங்க உட்கார்ந்து தைக்கிறது தான் உங்களுக்கு வந்து கோவம் வர்றது, அந்த மாரி ஆகுறதெல்லாம். இது நீங்க முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க மறுநாள் வந்து ஃப்ரீயா இருக்கலாம். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கஸ்டமர் வந்து ஒரு 4ஆம் தேதி கேட்கறாங்கன்னா, 3ஆம் தேதி ரெடி ஆகுற மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்பனா மட்டும் தான் உங்களால வந்து அந்தந்த ப்ளவுஸ அந்தந்த டயத்துல கரெக்ட்டா குடுக்க முடியும். ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்டின்னா, கரெக்ட்டான டைம் குடுக்குறது. இன்னொன்னு என்ன அப்டின்னா, அந்த அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மென்ட் எதுல என்ன இருக்கோ, அது அப்படியே இருக்கிற மாரி தைக்கிற வந்து பழகிட்டீங்க அப்டின்னா, உங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்ககிட்டேருந்து அந்த கஸ்டமர் கண்டிப்பா வெளில போகவே மாட்டாங்க. அத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நெறைய பேர் பண்ற தப்பு அதுதான். ஒரு 1/4 இன்ச் தானே எக்ஸ்ட்ரா ஹைட் இருக்கு, பரவால்ல அப்டின்னு விடுவீங்க. அந்த 1/4 இன்ச் தான் வந்து ஒரு சிலருக்கு அது பிரச்சனையாவே இருக்கும். அதனால நீங்க வந்து அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மென்ட் குடுக்குறாங்களோ, அதே மெஷர்மென்ட்ல வந்து தைக்க கத்துக்கோங்க. அதே மாரி எல்லா நாளுமே ஒரே மாரி கஸ்டமர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு சின்ன விஷயம் வந்து தப்பு சொல்ட்டாங்க, இல்ல ஹார்ஷா பேசிட்டாங்க அப்டின்னா, அதுக்காக உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு நம்ம டயத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ப்ளவுஸ்ல வந்து அந்த தப்பு நடக்காம அடுத்த தடவ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி பேசணும். பேசவுமே கரெக்ட்டா கத்துக்கோங்க. ஒரு கஸ்டமர் தப்பு சொல்றாங்க அப்டின்னா, "அத கொண்டு வாங்கக்கா நான் சரி பண்ணி குடுக்குறேன். பிரிச்சுட்டு நான் அடிச்சு தர்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. நம்ம வந்து ஆர்க்யூ பண்ணிட்டே இருக்கோம் அப்டின்னா பிரச்சனை பெருசாகும். அத சரி பண்ணி குடுத்துட்டோம் அப்டின்னா, அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிரும். அதனால அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இப்ப பெரிய டெய்லரா இருப்பாங்க. அவங்கட்டலாம் போய் கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து ப்ளவுஸ்ல வரும். நம்ம தைக்கிற விஷயத்துல வரும். அவங்க வந்து சொல்லுவாங்க. நம்ம சரி பண்ணி குடுப்போம். அது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. அதனால அதுக்கு பயந்து நான் தைக்க மாட்டேன். எனக்கு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியாதுக்கா. நான் கஸ்டமர பார்த்தா பயப்படுவேன். எனக்கு காசு வாங்க தெரியாது. நான் வந்து அந்த மாரி இருக்காம, காசுலாம் வந்து கரெக்ட்டா வந்து ஏன்னா நீங்க தைக்கிறது வந்து நீங்க வந்து காசுக்கு தான் தைக்கிறீங்க. அந்த அமௌண்ட்ட வந்து கரெக்ட்டா வாங்கி பழகணும். நெறைய பேருக்கு வந்து அந்த காசு கேட்கறதுக்கே பயப்படுவீங்க. சில பேர் வந்து என்னன்னா, காசு கேட்டா அது நல்லா இல்ல. அந்த ப்ளவுஸ் நீ என்ன தச்சிருக்க? இதுக்கு நீ அமௌண்ட்லாம் கேட்குற அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் நானும் கேட்டுருக்கேன். நீங்களுமே அந்த அனுபவம் உங்கள்ட்ட இருக்கா? அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கஸ்டமர் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு தைக்கிறதுக்கு என்ன கூலியோ அத கரெக்ட்டா வாங்கிட்டு நீங்க ப்ளவுஸ குடுத்து பழகுங்க. மேக்ஸிமம் வீட்ல இருந்து தைக்கிறீங்க அப்படின்னா, வீட்லயே வந்து போட்டு பார்த்துட்டு அதுல எதுவும் ஆல்டர் இருக்கு அப்படின்னா, அங்கேயே சரி பண்ணிட்டு குடுக்குறது ரொம்ப நல்லது. நெறைய பேர் வந்து வீட்ல போய் பார்த்து சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்படினாலுமே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நீங்க எதுவும் தப்பு இருக்கு அப்படின்னா, கொண்டு வாங்கக்கா நான் சரி பண்ணி குடுத்துருவேன் அப்படிங்கிறதையுமே முதல்லயே சொல்லிருங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. எல்லா ப்ளவுஸ்லயும் வந்து என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா, ஒரு சின்ன லூஸா இருக்கும். இல்ல வந்து டைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் வரும். அது கிளாத்த பொறுத்து வந்து நம்மளோட தையல் வந்து வேரியேஷன் ஆகும். அதுக்கெல்லாம் வந்து பயப்படக்கூடாது. அத வந்து தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். எப்பவுமே வந்து ஒரு தொழில் பண்றோம் அப்டின்னா, லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். திட்டவும் செய்வாங்க, பாராட்டவும் செய்வாங்க. 2யுமே கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனோம் அப்டின்னா, கண்டிப்பா இந்த தொழில்ல மேல வர முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்டின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.